everyone, welcome to our channel PGTRB Zoology class. So இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து collection of data. So already last classலயும் இந்த collection of data தான் பார்த்தோம். So அதுல நிறைய மெத்தட் இருக்குது. அதுல வந்து first direct personal interview method, direct oral interview method, through the correspondent and questionnaire method. So இந்த நாலு பார்ட்டும் வந்து போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனை தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி வந்து நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, தென் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் டேட்டானா என்ன சொன்னோம்? த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் வேல்யூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் அன் அப்சர்வேஷன் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட், that is called collection of data அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதில் நிறைய மெத்தட் இருக்குதுன்னு பார்த்தோம். என்னென்ன மெத்தட்லாம் ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். ஜஸ்ட் ரீகால் தட். ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ மெத்தட், தென் இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ மெத்தட், through the correspondent method, questionnaire method, experiment, census and sampling. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறத போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 5 டைப்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு. என்னென்ன மெத்தட்லாம்? டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ, இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ, த்ரூ த கரஸ்பாண்டன்ட் அண்ட் கொஷினரி. ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட். எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் அப்படின்னாலே என்ன? டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் நம்ம ஏற்கனவே நம்ம ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து வாட்டர் சாம்பிள். ஓகே, வாட்டர் சாம்பிளில் பாண்ட் வாட்டர், ரிவர் வாட்டர், வெல் வாட்டர், சீ வாட்டர். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்ன? எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெத்தடுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இந்த 4 வாட்டரையும் கலெக்ட் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து அதில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால்ட் தட் த எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ இப்போ பாண்ட் வாட்டரை எடுத்துக்கிறோம். ஸோ பாண்ட் வாட்டரில் இப்போ முன்னாடி வந்து டைட்ரேஷன் பண்ணி தான் எடுப்போம். இப்போ வந்து நம்ம டிஜிட்டல்லையே வந்து அந்த சாம்பிள் வாட்டர் சாம்பிளில் அதில் வந்து வச்சோனாலே அதில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, அதே மாதிரி பிஹெச்னால் அதில் எவ்வளோ பிஹெச் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பாண்ட் வாட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அதில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 5.1 இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5.1. அதே மாதிரி ரிவர் வாட்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரிவர் வாட்டரில் 4.8 வந்து ஆக்சிஜன் இருக்குது. வெல் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ 3.7 இருக்குது. தென் சீ வாட்டரில் ஒரு 2.3. ஸோ இந்த மாதிரியாக வந்து ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வாட்டர் சாம்பிள் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த டேட்டா கேன் பி கால்குலேட்டட் பை டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்சஸ். ஸோ சென்சஸ் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ எ மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தடு. ஸோ இதை எப்படி கலெக்ட் பண்ணுவோம்? சென்சஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ சென்சஸ் இஸ் த கவுண்டிங் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் 1 by 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்தில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வீடாக போய் அவங்க வீட்டில் ஓரல் இன்டர்வியூ. ஓகேவா? ஸோ அந்த மெத்தடில் என்ன செய்கிறோம்? கொஷின் கேட்குறோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, சின்னவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து கொஷின் கேட்டு ஸோ அதிலேருந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து சென்சஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சென்சஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா and the counting of all the members of a population 1 by 1.
அந்த கிராமத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒருத்தரை கூட விடாமல் எல்லா வீட்லேயும் போய் எத்தனை பேர் இருக்கிறான்னு கவுண்ட் பண்ணி ஸோ டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சென்சஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ ரிலையபிள் அண்ட் அக்யூரேட்டு. இப்போ கரெக்டாக நம்ம ஒவ்வொரு வீட்லேயா போய் கேட்டு எடுக்கிறதுனால அது வந்து கரெக்டாக ரிலையபிளாக இருக்கும் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, துல்லியமாகவும் இருக்கும், நம்பக்கூடியதாகவும் இருக்கும். அப்புறமா அதில் கிடைக்கக்கூடிய டேட்டா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அப்டைன்ட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்கிட்டையும் இருந்து கிடைக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து எடுக்க போகிறதுனால ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கணும். இட் கன்சியூம்ஸ் மோர் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாப்புலேஷன் ஒரு வில்லேஜுக்கு எடுக்கணும் அப்படின்னா வந்து அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி அங்கே ஒவ்வொரு தெருவுக்கா இல்லை ஒவ்வொரு ஊருக்காகவே எடுத்துக்கிடுவோம். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்க்குறோம் அப்படின்னா வந்து அங்கே லேபர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ அப்போ இட் கன்சியூம்ஸ் மோர் டைம், அட் த சேம் டைம் லேபர்ஸும் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுவாங்க. எந்த மெத்தடில்? இந்த சென்சஸ் மெத்தடில். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரிலையபிள் அண்ட் அக்யூரேட். அண்ட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்லேருந்து இந்த டேட்டா கிடைக்கிது. இதை வாட் இஸ் கால் தட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து செலவாகும், எக்ஸ்பென்சிவ் மெத்தட், அண்ட் இட் கன்சியூம்ஸ் மோர் டைம் அண்ட் லேபர். ஓகே, ஸோ இதுதான் வந்து சென்சஸ் மெத்தட். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சாம்பிளிங். ஸோ சாம்பிளிங்னாலே ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சாம்பிளிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் the process of getting representative fraction of a population. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் லென்ஸ் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த லென்ஸுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன், அதுக்கு பேர் தான் என்ன, சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் ஏ சாம்பிளிங் மெத்தட் எ ஸ்மால் குரூப் இஸ் டேக்கன் ஃப்ரம் எ லார்ஜ் பாப்புலேஷன். இந்த டயக்ராம்லேயே பாருங்கள், ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து லென்ஸுக்குள்ளே இருக்கிறத மட்டும் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எ ஸ்மால் குரூப்பு. ஸோ அந்த ஸ்மால் குரூப் ஆஃப் population is taken from the large population. ஒரு பெரிய பாப்புலேஷனில் இருந்து ஒரு சின்ன குரூப்பை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தானே சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்மால் குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து சாம்பிள். ஓகே, ஸோ when the population is very large or infinite, so this sampling is a suitable method of collection of data. ஸோ ஒரு பாப்புலேஷன் வந்து இன்ஃபினிட்டிவ், எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது, இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த மெத்தடுக்கு அங்கே வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இந்த சாம்பிளிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதாவது பாயிலிங் ரைஸ் வேக வைக்கிறோம், சோறு வந்து வேக வைக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பருக்கையை மட்டும் எடுத்து பார்த்துட்டு அது சோறு வெந்துட்டா இல்லையான்னு பார்த்துறோம், isn't it? ஸோ அதே மாதிரி கிரேப்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அதிலேருந்து டெஸ்டிங்காக ஒரு 1 or 2 வந்து டேஸ்ட் பார்த்துட்டு ஸோ நல்லா இருக்குது அப்படின்னா வந்து உடனே அதிலேருந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸை வந்து வாங்குவோம். அதே மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து O2 கண்டென்ட் இன் த பாண்ட் வாட்டர். ஸோ பாண்ட் வாட்டரில் வந்து ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, இட் கேன் பி ஃபவுண்ட் பை த டைட்ரேஷன் மெத்தடு. ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு டைட்ரேஷன் பண்ணி அதில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, அந்த பாண்டோட வாட்டரில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி த லென்த் ஆஃப் லீவ்ஸ் இன் எ நீம் ட்ரீ, நீம் ட்ரீயோட லீவ்ஸோட லென்த்து. ஓகே, ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இட் கேன் பி கால்குலேட்டட் பை அ மெஷரிங் ஜஸ்ட் 10 leaves. ஒரு 10 leaves எடுத்துகிட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற சைஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா த ஃபுட் ஹேபிட்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யர் காலேஜ். ஒரு காலேஜில் ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இருக்கலாம். ஓகே, இட் கேன் பி அண்டர்ஸ்டுட் அபவுட் ஒன்லி 100 ஸ்டூடெண்ட்ஸ். 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னாலே மேக்ஸிமம் மெஜாரிட்டி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா வந்து சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா there are 2 types of sampling. சாம்பிளிங்கில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரேண்டம் சாம்பிளிங் அண்ட் நான் ரேண்டம் சாம்பிளிங். ஓகே, சாம்பிளிங்கில் 2 மெத்தடு, ரேண்டம் சாம்பிளிங், நான் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் சாம்பிளிங்கை ஃபர்தராக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம்.
ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அண்ட் கிளஸ்டர் ரேண்டம் சாம்பிளிங். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னா ஈக்குவல் சான்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஈக்குவல் சான்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு பேர் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு பேர். ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா வந்து டிவைட் இன்டு குரூப்ஸு, ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா வந்து அதை குரூப்பாக பிரிச்சுட்டு அதிலேருந்து வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். அண்ட் கிளஸ்டர் அப்படின்னா ஹோல் பாப்புலேஷன்ஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் குரூப்ஸு, டோட்டல் பாப்புலேஷனையும் என்ன செய்கிறோம் சின்ன சின்ன குரூப்பாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா. தென் நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட். நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடில் வாட் இஸ் கால் தட் த ஜட்ஜ்மெண்ட், ஃபஸ்ட்டு கன்வீனியன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் த கன்சிடரேஷன் ஆஃப் த இன்வெஸ்டிகேட்டர். ஸோ இதுக்கு பேர் நான் ரேண்டம் சாம்பிளிங்னு பேர். ஓகே. ஸோ let us see one by one. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரேண்டம் சாம்பிளிங். ரேண்டம் சாம்பிளிங்னா என்ன? A small group is selected from a large population without any aim or predetermination. So that is known as random sampling. ஓகேயா. ஒரு ஸ்மால் குரூப் எடுத்துக்கிறோம். ஸோ எந்த விதமான ஒரு எய்மும் இல்லாமல் அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் ரேண்டம் சாம்பிளிங். ஓகே. ஸோ ஏ ஸ்மால் குரூப் இஸ் செலக்டடு, அதில் ஒரு சின்ன குரூப்பை வந்து செலக்ட் பண்ணுறோமா, அதுக்கு பேர் சாம்பிள்னு பேர். தென் இந்த மெத்தடில் வந்து எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து லாட்ரி மெத்தட். ஓகே, லாட்ரி மெத்தடை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 100 நம்பர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அந்த 100 நம்பர்ஸ் வந்து ரிட்டன் ஆன் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர். ஓகே, அந்த பேப்பரில் வந்து எழுதி போடுறோம். ஸோ எழுதி என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டுறோம். ஸோ இப்போ பாக்ஸில் போட்டுட்டு பிக் அவுட் செலக்ட் பண்ணுறோம். 100 பேப்பர்ஸுமே 1 by 1 செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ஓகே. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து ரேண்டம் சாம்பிளிங். ரேண்டமாக வந்து அதில் செலக்ட் பண்ணுறோம், பிக் அவுட். ஸோ அப்போ அவங்க 100 பேரையுமே வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அவங்களோட ஐடியாஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு ஐடியாஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் பாப்புலேஷன், ஸோ த ஐடியா ஆஃப் த என்டையர் பாப்புலேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ இதுக்கு பேர் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு பேர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ரேண்டம், ஸ்ட்ராட்டிஃபைடு அண்டு கிளஸ்டர். ஸோ இது ஏற்கனவே சிம்பிள் ரேண்டம்னா என்ன பார்த்தோம், ஈக்குவல் சான்ஸ், எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு பேர் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு பேர். ஸோ இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், லாட்ரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து what is called that stratified or random sampling. ஓகே. ஸோ ரேண்டம் சாம்பிளிங்னாலே இதில் வந்து டோட்டலாக வந்து பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நிறைய இருக்குது, ஒரு பாப்புலேஷன் இருக்குது. அதில் ரேண்டமாக வந்து எல்லாத்துலேயுமே இருந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலரை வந்து சூஸ் பண்ணாமல் ரேண்டமாக சூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து அதில் வந்து ப்ளூ கலர் ஒமிட் ஆகிருக்குது, isn't it? ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக செலக்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ரேண்டம் அப்படின்னு பேர். தென் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறது இந்த ஒரு லார்ஜ் சைஸ் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அதை டிவைட் இன்டூ குரூப்ஸ், சின்ன சின்ன குரூப்பாக அதில் பிரிச்சுருக்காங்களா, 4 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. ஸோ 4ல் இருந்தும் ஒவ்வொன்றா வந்து எடுக்கிறாங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் செர்டைன் கேரக்டர்ஸ். செர்டைன் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து டோட்டல் பாப்புலேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே என்ன இருக்குது, இதில் வந்து கலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கலரை வச்சுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து 4 குரூப்பாக பிரிச்சிட்டோம். 4ல் இருந்தும் ஒவ்வொன்றா சாம்பிளாக எடுக்கிறோம். ஸோ இந்த மெத்தடுக்கு ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி 4 குரூப்பாக பிரிக்கலாம், இல்லை வந்து 2ஆக பிரிக்கலாம், ஸோ 8ஆக பிரிக்கலாம், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே. அந்த மாதிரியே வந்து குரூப்பாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்ன, ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு பேர். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிறோம். ஒரு காலேஜ் எடுத்துட்டோம், அங்கே வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஸோ வி வாண்ட் டு செலக்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும், 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ அங்கே என்ன செய்வோம், டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸுங்கிறத முதல்ல டிவைட் பண்ணுவோம். ஸோ இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 700 பாய்ஸ் 300 கேர்ள்ஸ், இல்லை 300 பாய்ஸ் 700 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ 700 கேர்ள்ஸில் 70 கேர்ள்ஸையும் 300 பாய்ஸில்
30 கேர்ள்ஸையும் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக நமக்கு தேவை எத்தனை பேர்? 100 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரியான மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு பேர். இங்கே வந்து 2 ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ரேண்டம் சாம்பிளிங்கில் வந்து 2 ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, 700 கேர்ள்ஸ் அண்டு 300 பாய்ஸ். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு பேர். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கிளஸ்டர் சாம்பிளிங். ஸோ இதில் வந்து ஹோல் பாப்புலேஷன் இஸ் டிவைடட் இன்டு எ நம்பர் ஆஃப் குரூப்ஸ். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து வாட் இஸ் கால்ட் தட் கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னு பேர். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால்ட் தட் கிளஸ்டர் சாம்பிளிங். கிளஸ்டர்னாலே குரூப்பு. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if you want to survey the general health of the college students in a state consisting of 5000 colleges. ஓகே, ஒரு ஸ்டேட் எடுத்துடுறோம், அந்த ஸ்டேட்டில் 5000 காலேஜஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து சர்வே எடுக்கிறோம். எதை பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஹெல்த், அவங்களோட ஹெல்த்தை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன செய்கிறோம், இங்கே ஈச் காலேஜஸ் இஸ் கிளஸ்டர் ஆர் குரூப்பு. ஓகே, ஒவ்வொரு காலேஜும் இங்கே வந்து என்னது ஒரு குரூப்பு. ஸோ இப்போ we can randomly select the several college. So among this 5000 காலேஜில் we can select the several college. ஓகே, ஒரு சில காலேஜஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அங்கே கண்டக்ட் த சர்வேயை கண்டக்ட் பண்ணி அங்கேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட். நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடில் வாட் இஸ் கால்ட் தட் non-random sampling method. Non-random sampling method na enna, first a sample is collected from a large population based on their convenience, judgment, consideration of the investigator. That is said to be non-random sampling nu solrom. Okay, so inge vandu paathom appadina vandu individual does not get a chance of being included. inge vandu individuals ku ellathukkume vandu chance kodukradhu illa. So random-ஆ வந்து செலக்ட் பண்ணிடுறோம். Okay, non-random sampling. Okay, does not get a chance of individual. For example, if 20 students selected from a college of 1000 students. Okay, 1000 students இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடியது 20 ஸ்டூடெண்ட் மட்டும்தான். ஸோ அப்போ இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணி த இன்வெஸ்டிகேட்டர் செலக்ட் த 20 ரெப்ரசன்டேட்டிவை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் நான் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இந்த நான் ரேண்டம் சாம்பிளிங்க்கு வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கல் மெத்தட். கொஞ்சமாக எக்கனாமிக் இருந்தாலே போதும். இட் சேவ்ஸ் டைம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் எனர்ஜி. ஸோ ரொம்ப டைம் வந்து சேவிங் ஆகுது, செலவு வந்து குறையுது, அதே மாதிரி ரொம்ப எனர்ஜியும் எடுக்க வேண்டியதில்லை. அண்ட் இட் இஸ் ரிலையபிள், ரொம்ப நம்பகமானது. ஓகேவா, இதெல்லாம் வந்து அதனுடைய அட்வான்டேஜஸ். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா வந்து சாம்பிளிங் நீட்ஸ் ஸ்கில்ஸ். அதுக்கு ஒன்றும் வந்து திறமை வந்து இருக்கணும், அந்த சாம்பிளிங் எடுக்கிறதுக்கான திறமை இருக்கணும். இட் நீட் எக்ஸ்பர்ட். அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான் வந்து என்ன செய்ய முடியும், அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். தென் ஆல் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் நாட் ரெப்ரசன்டட். இங்கே வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸையும் வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் நான் ரேண்டம் சாம்பிளிங். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா. ஸோ டேட்டா வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். We will meet in the next class.